ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வீட்ல என்னதான் நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா தொக்குன்னு விதவிதமா செஞ்சிருந்தாலும் பிரியாணி சாப்பிடாது ஒரு பெரிய குறையாவே இருந்தது. அதுக்காக பட்டுன்னு ஒரு பிளான் போட்டு கிளம்பிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப நாளா வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கூட்டிட்டு போயிட்டோம். ஏன்னா பேர்ட்ஸ் வாங்குற கடைக்கு எதிர்க்கதா நம்ம தொப்பி அப்பா பிரியாணி கடையும் இருக்கு. நல்ல ஐடியா இல்ல, வந்ததுதான் வந்துட்டோம். அப்பா ஒரே ஒரு பிரியாணி வாங்க சொல்லு மதுமா அப்படின்னு சொல்லுவோம். அவளும் அம்மா பிளானுக்கு பக்காவா ஹெல்ப் பண்ணிட்டா. என்ன பண்ண முடியும், வாங்கி தானே ஆகணும். வீட்டுக்கு வந்து பிரிக்கிறதுக்குள்ள நம்ம லயா குட்டி ரெடியா வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா பிரியாணினா சும்மாவா, சரி ஓபன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாசனை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பிளேட்ல கொட்டி தேடுன்னு தேடுறோம். ஆனா முக்கியமான பொருளே இல்லைங்க. என்னன்னா லெக் பீஸே இல்ல. குட்டி குட்டியா 4 பீஸ் தான் இருந்தது. அதுவும் ஆறி போயிருந்ததா. சரி, இவ்வளவு பிளான் பண்ணி கூட ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு தோணுச்சு. அப்புறம் எப்பயுமே பிரியாணிக்கு கொடுக்குற மாதிரி தயிர் ரைத்தா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் தொக்குன்னுட்டு ஆஸ் யூஷுவலா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்க தான் அந்த கடையை பார்த்துட்டு என்னென்னவோ மண்டையில ஏத்துக்கிட்டோம். ரொம்ப ஓவரா எதிர்பார்த்துட்டோம். ஆனா வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் இல்ல. ஒருவேளை நாங்க வாங்கி சாப்பிடுற அன்னைக்கு தான் இந்த மாதிரி இருந்துச்சானா எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்க தொப்பி வாப்பால சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நாங்க வேணா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறோம். அவ்வளவுதாங்க.